யாழில் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு பிரதமரிடம் ஆளுநர் கோரிக்கை. யாழில் 90 லட்சம் ரூபாய் செலவில் இசை நிகழ்வு ஏற்பாடு. வசந்த ஜாபா பண்டாரா திருப்தி. அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி வந்துள்ள அதிரடி அறிவிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள பல சவால்களுக்கு மத்தியிலும் பரீட்சைகளை நடாத்தி காட்டியுள்ளோம். சுசில் பிரேமஜேந்த தெரிவிப்பு. கொலை சந்தேக நபரை ஊடகங்கள் முன் விசாரிப்பதா? விஜயதாஸ் ராஜபக்ச அதிருப்தி. யாழ் நெல்லியடியில் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை, 17 பேர் கைது. ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்தும் நோக்குடன் சில சக்திகள், சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு. யாழ் முத்துவிநாயகர் ஆலயத்தில் 60 பவுன் நகைகள் மாயம், நீதி கேட்டு மக்கள் போராட்டம். யாழ் மாவட்டத்தில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி தருமாறு பிரதமரிடம் ஆளுநர் PS சார்ல்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதாகவும், குறிப்பாக அலுவலக உதவியாளர்களுக்கான வெற்றிடங்கள் அதிகரித்துள்ளதால் உரைத்து தேசிய வேலைத்திட்டத்தை முன்னெடுப்பதில் பாரிய சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமரிடம் ஆளுநர் கூறியுள்ளார். அத்துடன் ஏனைய பல திணைக்களங்களில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதாகவும், அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் விசேட பங்கு பெற்றதுடன் இணைத் தலைவர்களான ஆளுநர் PS சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரது தலைமைத்துவத்தின் கீழ் குறித்த கூட்டம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்படும் காலம் தொடர்பாக பாராளுமன்றத்தை ஒத்திப்போடும் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் உட்பட சகல தேர்தல்களும் நிர்ணயிக்கப்பட்ட தினத்தில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாடு வங்குரோத் அடைந்துள்ள நிலையில் 90 லட்சம் ரூபாய் செலவில் யாழில் இசை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாபா பண்டார தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் யாழ்ப்பாணத்தில் இன்றிரவு இசை கச்சேரியொன்று நடத்தப்படுகின்றது. குறித்த இசை நிகழ்விற்காக இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வருகை தந்துள்ளார்கள். இசை நிகழ்விற்காக 90 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஹேட்டனிலும் இவ்வாறான இசை நிகழ்வு இடம்பெற உள்ளது. இளைஞர் சேவை மன்றம் என்ற ரீதியில் இவையாக செய்ய வேண்டும். இவ் இசை நிகழ்விற்கு பணம் ஒதுக்கியது யார்? இதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுவதான இளைஞர் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு மேலதிக ஒதுக்கீடாக 400 மில்லியன் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு எவ்வாறு இவ்வளவு பணத்தொகையை செலவிட முடியும்? அரசு நிறுவனங்களால் பல்வேறு நிகழ்வுகளுக்காக செலவிடும் பணத்தொகையை நிறுத்துமாறு திரைசேரி அமைச்சின் செயலாளரால் சுற்று நிருபம் வெளியிட்டுள்ளது. நாங்கள் வங்குரோத் அடைந்த நாட்டில்தான் இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கும் போது வீணாக பணத்தினை செலவிட வேண்டாம். இது இளைஞர்களுக்காக பயன்படுத்த முடியும். அதேபோல தம்புலை சர்வதேச விளையாட்டரங்கிலும் இவ்வாறு இசை கச்சேரி இடம்பெற்றது. அதற்கு 88 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. குளியாப்பட்டியாவில் 200 மில்லியன் செலவில் இசை கச்சேரி இடம்பெற்றது. குறித்த இசை நிகழ்வால் மைதானம் முழுமையாக சேராக மாறியுள்ளது. அதேவேளை வலது குறைந்த நிலையில் உள்ள ராணுவத்திற்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த நாட்டிற்காகத்தான் போராடி கைகால்களை இழந்துள்ளார்கள். லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வீணாக பணத்தை செலவழிக்காது முக்கியமான விடயத்திற்கு இதனை வழங்குமாறு சுசில் பிரேமஜேந்தவிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்தார். கிளப்பு வசந்த கொலையில் சந்தேக நபர் ஒருவரை ஊடகங்கள் முன்னிலையில் விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று கூறிய அமைச்சர், தற்போது போலீஸ் வழக்கை விசாரித்தால் நீதிபதிகளை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறினார். இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் என்று நினைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் கூறியதாவது: போலீசார் வழக்கை விசாரித்தனர். நீதிபதிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இத்தகைய அதிகாரிகளை வைத்து எப்படி குற்ற வழக்குகளை விசாரிப்பது? குற்ற வழக்குகளை இவ்வாறு தீர்க்க முடியுமா? இவ்வாறான சம்பவங்கள் நிகழும் போது இந்த நாட்டு மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழக்கின்றனர். இது நாட்டில் அராஜகத்திற்கு வழிவகுக்கும் என்றார்.
நாட்டில் ஏற்பட்டுள்ள பல சவால்களுக்கு மத்தியிலும் பரீட்சைகளை நடாத்தி காட்டியுள்ளோம் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற உரையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 1991ஆம் ஆண்டு நகரசபைக்கு நான் சென்றேன். 2001ஆம் ஆண்டுதான் பாராளுமன்றத்திற்கு வந்தேன். அதையும் கூட தவறாகத்தான் சொன்னார்கள். நகர உறுப்பினராக அதேபோல கோட்டை துணை மேயராக இருந்திருக்கின்றேன். அதேபோல 5 வருடங்கள் மேல் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தேன். எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. அதேபோல 2009ஆம் ஆண்டு 9 மாதங்கள் தான் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன். எதுவும் பெரிதாக என்னால் செய்ய முடியவில்லை. 2005ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை கல்வி அமைச்சராக இருந்தேன். நாட்டில் யுத்தம் உக்கிரம நிலையில் இருந்தது. வடக்கு கிழக்கில் எந்த ஒரு பரீட்சையும் நாங்கள் நிறுத்தவில்லை. அதேபோல தீவு பிரதேசங்களில் வினாத்தாள்களை நாங்கள் உண்மையில் கடல் படையினரின் உதவியுடன் தான் கொண்டு சென்றோம். அதேபோல LTT குண்டு வெடித்து கொழும்பு புறக்கோட்டையில் DS சேனநாயக்க கல்லூரியைச் சேர்ந்த 6 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் அமைச்சின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றோம். இந்த முறை நான் இதனை பொறுப்பேற்கின்ற பொழுது அமைச்சரவை விலகியிருந்தது. ஜனாதிபதி கூட விலகியிருந்தார். பிரதமர் அழைத்து அவருக்கு முன்னால் தான் நான் இதனை பொறுப்பேற்றேன். அதனை பொறுப்பேற்ற பொழுது அந்த நிறுவனத்தின் தலைவரின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் செயற்பட்ட காரணத்தினாலேயே முன்னாள் ஜனாதிபதி பதவியை விட்டு விலக வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. 5 நாட்கள் 6 நாட்கள் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்காக வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அரசியல் நிறுவன தலைவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய நிறுவன தலைவர்கள் கூட ஒளிந்து கொண்டிருந்தார்கள். போராட்டக்காரர்கள் அவருடைய நிறுவனத்திற்குள்ளே சென்றார்கள். நாங்கள் நேரடியாக இதனை கண்டோம். யாரும் இதனை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இல்லாத சந்தர்ப்பத்திலேதான் இந்த அமைச்சை பொறுப்பேற்றுக் கொண்டேன். 2 வருடங்களுக்கு மேல் பொருளாதார பிரச்சினை, கோவிட் பிரச்சினை போன்றவற்றால் வீழ்ச்சி பாதையில் இருந்த கல்வியினை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். இவரிடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிராக பல சக்திகள் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கும் இடையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் சில சக்திகள் உறுதியாகியுள்ளமை புலனாகியுள்ளது. இத்தகைய செயற்பாடுகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுடன் கடும் கரிசனத்திற்குரியவையாக காணப்படுகின்றன. இலங்கையின் அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள சட்டங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் நெல்லியடி பகுதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை நெல்லியடி துன்னாளி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ராணுவம், போலீஸ், மோப்ப நாய்களின் உதவியுடன் குறித்த 17 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட திறந்த பிடியாணைகள், சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட புளியங்கூடல் முத்துவிநாயகர் ஆலயத்தின் சுமார் 60 பவுன்களுக்கு மேற்பட்ட நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 10 மணியளவில் புளியங்கூடல் சந்தையிலிருந்து ஆரம்பமான பேரணி பிரதான வழியாக முத்துவிநாயகர் ஆலயத்தை சென்றடைந்தது. ஆலயத்தின் முகவாயிலில் பிள்ளையாரின் நகைப்படம் திருடியவனை வீதிக்கு கொண்டு வா என கோஷங்களை எழுப்பியவாறு ஆண் பெண் இருபாலரும் சிதற தேங்காய் உடைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், குறித்த ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் இறுதி நாள் ஆலயத்தின் பணப்பட்டி திறப்பு தொலைந்து விட்டதாக தலைவரால் சிலருக்கு தெரிவிக்கப்பட்டது. எனினும் உடனடியாக போலீசாருக்கோ உபயோகர்களுக்கோ ஆலயத்தின் தலைவரால் தகவல் வழங்கப்படவில்லை. சில நாட்களின் பின்னர் குறித்த பணப்பட்டியில் இருந்த நகைகள், பணங்கள் என்பன காணாமல் போனதாக தகவல்கள் சமூகத்தில் பரப்ப ஆரம்பித்தது. ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் தலைவரிடம் வினவிய மக்கள், பூட்டு உடைக்கப்படாமல் எவ்வாறு பெட்டியில் இருந்த நகைகள், பணங்கள் காணாமல் போனது என கேள்வி எழுப்பிய போது அவர் தனக்கு தெரியாது என பதிலளித்துள்ளார். எமது ஆலயத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒரு திருட்டு சம்பவமாக கருதும் நிலையில் குறித்த நகைகளையும் பணங்களையும் திருடியவர்கள் ஆலய நிர்வாகத்தில் உள்ளவர்கள்தான் என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் திறப்பை காணவில்லை என்ற போது எல்லோரையும் அழைத்து குறித்த பெட்டியை உடைத்து அதிலிருந்த நகைகள், பணங்களை ஆலய நிர்வாகம் எடுத்து பாதுகாப்பாக வேறொரு திறப்பை போட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதனால் குறித்த களவானது ஆலய நிர்வாகத்திற்கு தெரிந்தும் இடம்பெற்றிருக்க கூடும் என்பது எமக்கு சந்தேகமாக இருக்கும் நிலையில் போலீசார் கால இழுத்தடிப்பை செய்யாமல் உரியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். குறித்த விடயம் தொடர்பில் ஊர்காவல்துறை பிரதேச செயலாளர் சதீசன் மஞ்சுளா தேவியை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்ட போது குறித்த ஆலயத்தில் நகைப்பணம் காணாமல் போனமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். நாங்க
இந்து ஆலயத்துக்கு அணுகுவதற்காக மக்களால் கொடுக்கப்பட்ட நன்கொடையான பவுன் தொகைகளில் கூடுதலாக எங்களுக்கு அறியப்பட்ட அளவில் ஒரு 70-75 பவுனுக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறோம். அதே போல் காசும் இருந்ததாகவும் கேள்விப்படுறோம். 8 லட்சம் ரூபா காசு இருந்ததாகவும் கேள்விப்படுறோம். அதையும் நாங்கள் இது மக்கள் முன்னிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்று போனது என்னென்று வந்தது எங்களுக்கு தெரியாத எங்கட பொருள்களை கொடுத்து நாங்கள் பிள்ளைகளை நல்லா எழுத்து வைக்க விடப்பட்டு தான் இருந்தோம். நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் எல்லாம் போயிட்டு பிள்ளைகள் காட்டி தருவோம் தான் நாங்கள் வைக்கிறோம். வேறு ஒன்று மக்களுக்கு சொல்றதுக்கு இல்லையா? இவ்வளவு தானே என்னால் சொல்ல முடியும். நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு பிறந்து வளர்ந்து இந்த இதெல்லாம் இருக்கிறோம். வீதியில் கொடுக்க இல்லை, பிள்ளையார் ஒன்றும் கொடுக்க இல்லை, காட்டித்தான் தருவார், காண இல்லையா? கள்ளி அள்ளி தந்து எங்களை நல்லா எடுத்து வச்சார். எங்கட பிள்ளையார் பொதிச்சத்து தான் போனது, பொதிச்சத்துன்னு சொல்லுது, பொதிச்சத்து தான் போனது. என்னென்னு போனது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் அதைத்தான் கேட்கிறோம் பிள்ளையார்கிட்ட. வேறு எங்களுக்கு சொல்றதுக்கு இல்லையா?